ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை தீபத் திருவிழாவின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கார்த்திகை தீபத் திருவிழா தமிழர்களின் தொன்மையான பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்று. இது வெறும் சடங்காக மட்டுமின்றி வாழ்வியலோடு இணைந்த திருவிழாவாகும். தமிழனின் ஆதி இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே கார்த்திகை தீபத் திருவிழாவை பற்றி புறத்திணை இயலில் வேலி நோக்கிய விளக்கு நிலையும் என்ற ஒரு குறிப்பு வருகிறது. இதற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் கார்த்திகை திங்கள் கார்த்திகை நாளில் ஏற்றிய விளக்கு என பொருள் கூறுகிறார். இது சங்க காலத்திற்கு முன்பே கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றும் வழக்கம் இருந்ததை உறுதி செய்கிறது. மேலும் அழல், எரி போன்ற சொற்கள் சங்க இலக்கியங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. சங்கப் புலவர்கள் கார்த்திகை விளக்குகளின் அழகை இயற்கை காட்சிகளோடு ஒப்பிட்டு பாடியுள்ளனர். நற்றிணையின் 202வது பாடல் இலைகளற்ற கொங்க மரத்தில் பூத்து குலங்கும் பூக்களை கார்த்திகை நாளில் வரிசையாக ஏற்றப்பட்ட விளக்குகளின் சுடர் கொடிகளுக்கு ஒப்பிடுகிறது. இதேபோன்று அகநானூற்றின் 185வது பாடலும் இலவ மரத்தில் மலர்ந்திருக்கும் பூக்களை பெருவிழாவான கார்த்திகையில் ஏற்றப்பட்ட விளக்குகளுடன் ஒப்பிடுகிறது. இந்த ஓமைகள் கார்த்திகை தீப விழா என்பது மக்கள் வாழ்வில் எவ்வளவு பிணைந்திருந்தது என்பதை உணர்த்துகின்றன. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.